வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் வரும் ஆண்டில் தேர்தல் தொடர்பான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் வெற்றியை நோக்கி தீவிரமாக செயல்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்றும் கட்சித் தொண்டர்களை வலியுறுத்தியுள்ளார். மே 7ஆம் தேதி திமுக அரசு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி கட்சி உறுப்பினர்களுக்கு எழுதிய கடிதத்தில் வரவிருக்கும் மாதங்களுக்கான கட்சியின் கவனம் என்ன என்பதை ஸ்டாலின் கோடிட்டு காட்டியுள்ளார். ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தின் போது விரிவான தேர்தல் உத்தி வெளியிடப்படும் என்று அவர் அறிவித்தார். இந்த திட்டம் முக்கியமான தேர்தலுக்கு முன்னதாக கட்சியின் தயாரிப்புகள் மற்றும் அணிதிரட்டல் முயற்சிகளுக்கு வழிகாட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் திட்டமிடப்பட்டுள்ள 1244 பொதுக்கூட்டங்களில் பூத்நிலை முகவர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களின் முழு பங்கேற்பை வலியுறுத்தும் வகையில் அடிமட்ட ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை இந்த கடிதம் மேலும் எடுத்துக்காட்டியது. தரவுகளின் அடிப்படையில் அரசாங்கத்தின் சாதனைகளை ஒவ்வொரு வாக்காளருக்கும் பரப்ப இந்த கூட்டங்கள் உதவும் என்றும் ஸ்டாலின் கூறினார். சமூக ஊடகங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப் குழுக்களில் வலுவான இருப்பை பராமரிக்க உறுப்பினர்களை அவர் ஊக்குவித்தார். கட்சியின் ஐடி பிரிவு மற்றும் பிற இணைப்பு குழுக்களின் உள்ளடக்கத்தை டிஜிட்டல் தளங்களில் பகிர்ந்து கொள்ளுமாறு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். குறுகிய வடிவ வீடியோ உள்ளடக்கத்தின் செல்வாக்கு அதிகரித்து வருவதை அவர் குறிப்பிட்டார். இது திமுகவின் இளம் பேச்சாளர்களின் உரைகளை கொண்ட குறுகிய கிளிப்புகள் மற்றும் ரீல்கள் நீண்ட உரைகளை விட வாக்காளர்களுடன் இணைவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பரிந்துரைத்தது. கடந்த 4 ஆண்டுகளில் நலன் சார்ந்த நிர்வாக மாதிரியை மையமாக கொண்ட திமுகவின் செயல்திறன் 2026 தேர்தலில் கட்சியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். அரசாங்கத்தின் சாதனைகளை பிரச்சாரத்தின் அடித்தளமாக அவர் நிலைநிறுத்தினார். எதிர்க்கட்சிகளை பற்றிய மறைமுகமான குறிப்பில் ஸ்டாலின் அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணிகளை உருவாக்கி திமுகவை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தவறான தகவல்கள் மற்றும் அரசியல் ஆதாயங்களுக்காக நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவது உள்ளிட்ட அவர்களின் தந்திரோபாயங்களை அவர் விமர்சித்தார். கட்சியின் உறுதிப்பாட்டை வலியுறுத்திய அவர் திமுக தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தேசிய அரங்கில் முன்மாதிரியாக வழிநடத்துவதற்கும் உறுதிபூண்டுள்ள ஒரு சுயமரியாதை இயக்கமாக உள்ளது என்பதை வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.